வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல் உயிரியல் பாடம் 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். ஒரு வரி வினாவிடைகள். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஷ். நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, இலைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு விடை பிரையோஃபில்லம். பாலில்லா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் டேஷ். பாலில்லா இனப்பெருக்க முறையில் மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது அப்படின்னு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை ஈஸ்ட். ஈஸ்ட் தான் பாலில்லா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட். சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஷ். சின்கேமியின் விளைவால் உருவாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு விடை சைகோட். சைகோட் அதாவது கருமுட்டை. மலரின் இன்றியமையாத பாகங்கள். மலரின் இன்றியமையாத பாகங்கள் எதுனா மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் இதுதான் மலரின் இன்றியமையாத பாகங்கள். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தானா, பெரிய இறகு போன்ற சூழ்முடி. பெரிய இறகு போன்ற சூழ்முடி. மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்கள் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? இங்கே விடை உற்பத்தி செல். ஆண் கேமிட் உற்பத்தி செல்லிலிருந்து உருவாகிறது. இனச்செல் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து தான் கரெக்டான ஆப்ஷன். இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. இனச்செல் இவைகள் பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. இதுதான் சரியான கூற்று. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ் என்று அழைக்கப்படுகிறது. விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் எதுனா விடை செர்டோலி செல்கள். செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எதுனா விடை கிராஃபியன் பாலிக்கிள்கள். கிராஃபியன் பாலிக்கிள்கள் இதுதான் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது IUCD? இதில் 4 ஆப்ஷனில் விடை காப்பர் டீ. காப்பர் டீ. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இரு வித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஷ். இரு வித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. விடை 7 செல்கள் 8 உட்கருக்கள். 7 செல்கள்
8 உட்கருக்கள். கருவுறுதலுக்கு பின் சூட்பை டேஸாக மாறுகிறது. விடை கனி. கருவுறுதலுக்கு பின் சூட்பை கனியாக மாறுகிறது. பிளனேரியாவில் நடைபெறும் பாலில்லா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும். இழப்பு மீட்டல் ஆகும். இழப்பு மீட்டல் ஆகும். மனிதரில் கருவுறுதல் டேஸ் ஆகும். விடை உட்கருவுறுதல் ஆகும். உட்கருவுறுதல் ஆகும். கருவுறுதலுக்கு பின் டேஷ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. 6 முதல் 7 நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. 6 முதல் 7 நாட்களில். குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும். விடை சீம்பால். சீம்பால் எனப்படும். புரோலாக்டின் டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது. புரோலாக்டின் எதாலனா பிட்யூட்டரியின் முன்கதுப்பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பிட்யூட்டரியின் முன்கதுப்பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பொறுத்துக. கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக. களம் 1 களம் 2 கொடுத்துருக்காங்க. களம் 1 பிளத்தல், மொட்டு விடுதல், துண்டாதல். களம் 2 ஸ்பைரோகைரா, அமீபா, ஈஸ்ட். களம் 1க்குரிய கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் கரெக்டாக நேர்பட எழுதணும். பிளத்தல் அமீபா. பிளத்தல் அமீபா. மொட்டு விடுதல் ஈஸ்ட். மொட்டு விடுதல் ஈஸ்ட். துண்டாதல் ஸ்பைரோகைரா. துண்டாதல் ஸ்பைரோகைரா. கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக. பகுதி 1 பகுதி 2. பகுதி 1 குழந்தை பிறப்பு, கர்ப்ப காலம், அண்ட அணு வெளியேற்றம், கரு பதித்தல். வாங்க ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். குழந்தை பிறப்பு. கருப்பையில் இருந்து குழந்தை வெளியேற்றம். கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்ப காலம். கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. கர்ப்ப காலம். கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்ட அணு வெளியேற்றம். கிராஃபியன் பாலிக்கல்லிலிருந்து முட்டை வெளியேறுதல். கிராஃபியன் பாலிக்கல்லிலிருந்து முட்டை வெளியேறுதல். அண்ட அணு வெளியேற்றம். கிராஃபியன் பாலிக்கல்லிலிருந்து முட்டை வெளியேறுதல். கருப்பதித்தல். கருவுற்ற முட்டை எண்டோமெட்டீரியத்தில் பதிவது. கருப்பதித்தல். கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. கீழ்கண்ட கூற்று சரியா தவறா கூறுக. தவறை திருத்தி எழுதுக. சூலின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும். விடை தவறு. பூக்காம்பு கிடையாது, சூல் காம்பு எனப்படும். திருத்தமான விடை சூலின் காம்பு பகுதி சூல் காம்பு எனப்படும். விதைகள் பாலில்லா இனப்பெருக்கத்தில் உருவாகின்றது. விடை
சரி. விதைகள் பாலில்லா இனப்பெருக்கத்தில் உருவாகின்றது. கரெக்ட் ஆன்சர். ஈஸ்ட் பாலில்லா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. விடை தவறு. செல் பிரிதல் கிடையாது, மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. திருத்தமான விடை ஈஸ்ட் பாலில்லா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. மகரந்தத் தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டாகும். விடை தவறு. சூழ்தண்டு கிடையாது, சூழ்முடி. திருத்தமான விடை மகரந்தத் தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்முடியாகும். பூச்சிகள் மூலம் மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்தத் தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும். விடை தவறு. பெரியதாக வெளியுறையுடையதாக துளைகளுடன் முட்களுடனும் காணப்படும். திருத்தமான விடை பூச்சிகள் மூலம் மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்தத் தூள்கள் பெரியதாக வெளியுறையுடன் துளைகளுடன் முட்களுடனும் காணப்படும். இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டைமயத் தன்மையுடையவை. விடை தவறு. இரட்டைமயம் கிடையாது, ஒற்றைமயத் தன்மையுடையவை. திருத்தமான விடை இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் ஒற்றைமயத் தன்மையுடையவை. பிட்யூட்டரியின் பின்கதுப்பு LHஐ சுரக்கிறது. விடை தவறு. பிட்யூட்டரியின் முன்கதுப்பு LHஐ சுரக்கிறது. முன்கதுப்பு, பின்கதுப்பு கிடையாது, முன்கதுப்பு LHஐ சுரக்கிறது. கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. விடை சரி. கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. சரி. இனச்செல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. விடை தவறு. கரு உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. தான் கரெக்டான விடை. திருத்தமான விடை கரு உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. விடை தவறு. திருத்தமான விடை ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரானின் குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. மிகை கிடையாது, குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. நன்றி.